எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம் அரட்டை அடிக்கிறதுக்கு. வெற்றி வந்திருக்காரு, மட்டு, நான் உங்கள் விகே. போன வாட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி குரூப் ஏ இருக்க டீம்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அதே சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அதே கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறோம். குரூப் பியில் இருக்க டீம்ஸ்லாம் என்னென்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஓவரால் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர வர அது சம்மந்தமான நிறைய கண்டென்ட்டும் நாங்கள் கொடுக்குறதுக்காக இருக்கோம். வேறு வர நியூ ஃபிலிம் ரிலீசஸ்ஸு, வேறு நாட்டு நடப்புகள், வேறு உங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அதை பற்றியாவது பேசினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேட்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பற்றியும் பேசுகிறோம். ஸோ இப்போ வந்து குரூப் பி, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா. ஹாய் மட்டு, ஹாய் வெற்றி. இந்த டீம் எந்த டீமோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். இங்கிலாண்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இங்கிலாண்டோடய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கிலாந்து வந்து 2019 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸு. அதுக்கப்புறம் 2023 வேர்ல்ட் கப்பில் அடி வாங்கினாங்க. இந்த சீரீஸ் வந்து அவங்களுக்கு ஃபெமிலியர் கண்டிஷன்ஸ் கிடையாது. திருப்பியும் 2019 வந்து அவங்க ஹோம் கண்டிஷன்ஸில் ஜெயித்தாங்க. ஸோ பாகிஸ்தானில் விளையாட போகிறாங்க. நான் ஸ்குவாடை என்னென்னு படிக்கிறேன், அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஜாஸ் பட்லர் கேப்டன், டாம் பேண்டன், ஹாரி ப்ரூக், பென் டக்கெட், ஜோ ரூட், ஃபில் சால்ட், ஜேமி ஸ்மித், பிரைடன் கார்ஸ், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஓவர்டன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜேக்கப் பெத்தல் இன்ஜுரினால வித்ரான் பிளேயரு. கஸ் அட்கின்சன், ஜாஃபர் ஆர்ச்சர், சகிப் மஹமூத், மார்க்வுட் அண்ட் அதில் ரஷீத். ஸோ மட்டும் நீங்கள் பிளேயிங் லெவன் சொல்லுங்கள், அப்புறம் அப்படியே உங்களுடைய தாட்ஸையும் சொல்லுங்கள். இந்த ஃபில் சால்ட், பென் டக்கெட் ஓப்பனிங், ம் ஜோ ரூட் நம்பர் 3, 4 ப்ரூக்ஸ், ம் 5 பட்லர், 6 லிவிங்ஸ்டன், 7 மட்டும் இப்போ விட்டுடலாம். 8 வந்து பிரைடன் காசு, 9 ஆர்ச்சர், 10 ரஷீத், 11 மார்க்வுட். அந்த ஸ்பாட்டில் 8 ஸ்பாட்டில் தே கேன் பிளே. 7. 7ல் வந்து ஓவர்டன் விளாட்லாம், இல்லை இன்னொரு பேட்ஸ்மேன் டாம் பேண்டனும் விளாட்லாம். அவங்க எந்த அளவுக்கு லிவிங்ஸ்டன், ஜோ ரூட் பவுலிங்கை நம்புறாங்கன்றதை பொறுத்து தே வில் ம் செலக்ட் தட் பொசிஷன் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்பலாம்? ரூட் லிவிங்ஸ்டன் ஒரு பவுலிங் ஆப்ஷன் நம்பி போகலாமா? கஷ்டம்தான். இப்போ ம் சில பிச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு நம்பி போகலாம். ஏன்னா அவங்களுக்கு வேற ஸ்பின் ஆப்ஷனும் எதுவும் கிடையாது ஸ்குவாடில். இருக்கிற ஸ்பின் ம் ஆப்ஷன் ரஷீது, லிவிங்ஸ்டன், ரூட் தான் இப்போதைக்கு. பெத்தல் இன்ஜுரி ஆன அப்புறம். ஸோ இப்போ இன்னொரு ஸ்பின்னிங் அதாவது ஸ்பின்னிங் ட்ராக்கு அப்படின்னா இன்னொரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு இவங்களை வச்சு ஓட்டலாம். பட் இஸ்லாமாபாத் மாதிரி நல்ல ஃப்ளாட் இது ஹைவே மாதிரி இருக்குன்னா பெட்டர் தே கோ வித் சகிப் முகமது ஆர் மேபி ஓவர்டன் யாராச்சும் வச்சு போகலாம். பேட்டிங் அடிவாங்க அதான். அதான் பேட்டிங் அடிவோம்னா பிரைடன் கார்ஸ் நம்பர் 7 போயிடாப்புல. ஸோ அது ஓரளவுக்கு 8 ஆர்ச்சர், 9 ரதில் ரஷீத், இவங்கெல்லாம் ஒன்றும் பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது. பட் தே கேன் பிளே ஒரு 10 பால்ஸ் விளாட்ற அளவுக்கு கேப்பபிள் தான் கடைசியில். ஸோ அந்த அளவுக்கு அடி வாங்காதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த டீம் அட்லீஸ்ட். ஓகே, வெற்றி நினைக்கிறீங்க? இப்பதான் வேற இந்தியா ஒரு ஒயிட் வாஷ் இதுல ஒரு 4 நினைக்கிறீங்க? குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் லேசுப்பட்ட டீம் ம் கிடையாது. இந்த இதுல வந்து அதிகமா அடி ம் வாங்கக்கூடிய டீம் அப்படின்னு முதல்ல டீம் ஸ்குவாட்லாம் இன்ஜுரிக்கெல்லாம் முன்னாடி அனௌன்ஸ் பண்றப்ப இங்கிலாந்து தான் அதிகமா அடி வாங்கக்கூடிய ஸ்குவாட் நினைச்சோம். பட் ஆஸ்திரேலியாவோட இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் ஓவராலா எல்லா டீமும் பேலன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ திருப்பி இன்னும் குரூப் ஆஃப் டெத் தான். பட் எந்த டீம் போகும்னு தெரியாது. இங்கிலாண்டை பொறுத்தவரை அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க அந்த பேஸ்பால் அவங்க ஒத்துக்காட்டியும் அந்த மென்டாலிட்டி அவங்க கேரி ஆன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏன் ஜோ ரூட் கூட ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாரு. அப்படின்ற பட்சத்தில் அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்றது வெயிட் அண்ட் சி தான். கிவன் டே தே கேன் டெசிமேட் எனி பவுலிங் அட்டாக். ஆனால் அவங்களால அந்த 50 ஓவர்ஸும் விக்கெட்ஸ் வச்சு அந்த மாதிரி போக முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான். வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்தியாவோட அது முடியாதுன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. எல்லா மேட்ச்லையும் ஆல்மோஸ்ட் ஆல் பிளேயர்ஸ் கேம் டு பேட் அவுட். அப்படின்ற பட்சத்தில் ஒரு ம் மேஜர் நேஷனல் டோர்னமெண்ட் ஆப்கானிஸ்தானோடலாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக தெரியல. சீக்கிரமே எல்லாருமே ஆல் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் தே ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் வித் ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலிங் அட்டாக் அஸ் வெல். பார்க்கலாம். அதனால ஆனால் அவங்க இப்போவே காரணம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் அதனால தோத்தாங்க, நெட்ஸே வச்சுக்கல அவங்க, அப்படிலாம் காரணம் தேடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படியே அடுத்த டீம் மூவ் ஆன் பண்ணலாம். ஆஸ்திரேலியா. வழக்கமாக ஆஸ்திரேலியா வந்து எப்பயுமே வந்து ஜெயிக்கும் ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியும் அவங்க தோத்து போகிறாங்க. அது நான் ஹிஸ்ட்ரி 4-5 டோர்னமெண்ட் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. 2007 வேர்ல்டு கப்லேருந்து முன்னாடி சீரிஸ் தோத்துட்டு ஆனால் அந்த ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்கிற மாதிரி. ஆனால் இந்த தடவை அவங்க ஃபுல் டீமோட போகிற மாதிரி தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 5-6 பிளேயர்ஸ் மெயின் டீம்லேருந்து வித்ரான் பிளேயர்ஸு, கமின்ஸு, ஸ்டார்க்கு, ஹேசல்வுட்டு, மிச் மார்ஷு, ஸ்டாயினிஸு, இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் 11 பிளேயர்ஸு யாருமே இல்லை. அவங்க இல்லாத ஆஸ்திரேலியா இவங்க வந்து எல்லிஸு, ஹார்டி, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு ஒப்பேத்துறாங்க. ஷான் அபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பேத்துறாங்கன்னு தான் சொல்ல முடியும். பீங் வெரி ஹானஸ்ட் இயர். மட்டும் நீங்கள் ஆஸ்திரேலியா பிளேயிங் லெவன் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி லைக் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு சொன்னால் இந்தியா இந்த சைட் போயிடும், ஆஸ்திரேலியா அந்த சைட் போயிடும் பேசிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற பவுலிங் 11 பார்த்து பவுலிங் அட்டாக் பார்த்தா கம்ப்ளீட்டாக இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஈவன் டொமஸ்டிக்கலி எக்ஸப்ட் ஜாம்பா தவிர. ஓகே, லெட்ஸ் கோ டு தி பிளேயிங் 11. ஷார்ட்டு, ஹெட்டு 2 பேரும் ஓப்பனிங்கு. ஸ்மித்து ஒன் டவுன் வருவார் நான் நினைக்கிறேன். எப்படி வேணா போகலாம். இங்கிலீஷ், லபுஷேன், மேக்ஸ்வெல், ஹார்டி, இது என்னோட டாப் 7. இப்போ இருக்கிற ஃபார்மில் அலெக்ஸ் கேரி கேன் கம் இன் ஃபார் லபுஷேன். அதுதான் நான் நினைக்கிறேன். லபுஷேனுக்கு பதிலாக கேரின்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக லபுஷேன் வந்து ரொம்ப பட் என்னதான் ஆனால் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் அது என்னன்னு தெரியல. அவர் எப்பயுமே 11ல் வச்சிருக்காங்க. பட் அப்படிதான் 11ல் இருந்தாங்க. வேர்ல்ட் கப் அப்போ தூக்கிட்டாங்க. போன நம்ம இந்தியாவில் நடந்த வேர்ல்ட் கப் அப்போ. அது வரைக்கும் இப்போ 11ல் இருக்காரு. மேபி ட்ரோஃபி நடக்கும்போது அலெக்ஸ் கேரி உள்ள வந்தாலும் வரலாம். பவுலிங் அட்டாக் வந்து ஸ்பென்சர் ஜான்சன், ஜாம்பா, எலிஸ், ஷோர் விளாடுவாங்க. 4வது ஸ்பாட் வந்து ஷான் அபட்டா. மேபி ஷான் அபட் தான் விளையாடுவாப்புல. இன்னொரு ஆப்ஷன் இப்போ அவர் இருக்காரு. பட் அவரோட ஐ திங்க் ஷான் அபட் தான். அவர் தான் கொஞ்சம் ஆரன் ஹார்டியா மறந்துடுறீங்களே. ஆரன் ஹார்டி தான் நம்பர் 7 சொன்னேன். ஆல்ரவுண்டர் அது ஸ்பாட் சொல்லியாச்சு. அவரு அதுக்கப்புறம் ஸ்பென்சர் இருக்கிற ஜான்சன். ஒரே பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர் தான். ஸோ அவர் விளையாடி தான் ஆகணும். அதான் ஓவரால் பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப பவுலிங் அட்டாக் வந்து லைக் இந்த தான் இருந்தாலும் இங்கிலாந்துக்கு வந்து ரொம்ப ஓவரா பேஸ் இருக்கு. இதுல வந்து சுத்தமா ஒரு 140 ஸ்பென்சர் ஜான்சன் போடுவாப்புல, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் ரொம்ப மீடியம் பேஸ், டெக் த ஹிட் த டெக் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எல்லிஸ் ஓகே, நல்ல பவுலரு, நிறைய விக்கெட் எடுப்பார். பட் நீ நியூ பால்ல விக்கெட் எடுக்க முடியுமா இந்த இதாலன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் பாகிஸ்தான் கிரவுண்ட்ஸ்ல ரொம்ப அடி வாங்குவாங்க தான் தோணுது. சரி, இப்போ இங்கிலாந்து சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க ரூட்டு, லிவிங்ஸ்டனை வச்சு ஒப்பேத்துவாங்க பவுலிங்லன்னு. இங்கே அதே மாதிரி மேத்யூ ஷாட்டு, மேக்ஸ்வெல்லாம் உங்களுக்கு இருக்காங்க. மேத்யூ ஷாட் இருந்துச்சா அவங்க பிளேயிங் லெவனில்? மேத்யூ ஷாட் தான் ஓப்பனிங். பட் இருந்துச்சு. ஓகே, மிச்சல் மார்ஷ் இருந்தாருன்னா தெரியல. ஜேஎஃப்எம் இல்லை அப்போ. அதான் ஓகே, ஜேஎஃப்எம் இல்லை. ஸோ அப்போ மேத்யூ ஷாட்டு, மேக்ஸ்வெல் வச்சு ஒப்பேத்திடுவாங்க அந்த ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டு. ப்ளஸ் ஆரன் ஹார்டியும் இருக்கனால இங்கிலாந்து பவுலிங்கோட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கு. டிராவிஸ் ஹெட்டை கூட அவங்க பவுலிங் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க யூஸ் அது போடலாம். இல்ல நம்பர்ஸ் மேட்டர் இல்லை. பவுலிங் போடுறதுக்கு ஆள் நிறைய இருக்காங்கன்னாலும் நல்ல பவுலர்ஸான்னு பார்க்கணும். அங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதில் ரஷீத், மார்க்வுட் ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்க என்னதான் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் எல்லாம் விட்டாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸு. இவங்க இதில் வந்து ஸ்பென்சர் ஜான்சன், எலிஸ், ஷான் அபட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஹார்டி 10 ஓவர் போடலாம், அபட் போடலாம், ஸ்பென்சர், ஜாம்பாவை தவிர வேற யாரும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. ஸோ அதனால இங்கிலாந்து பவுலிங்கோட ஆஸ்திரேலியா பவுலிங் வீக்காக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. வெற்றி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க பவுலிங் அட்டாக் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ், வீக். பேட்டிங் வந்து மோர் டிபெண்ட் ஆன் ஒன்று டிராவிஸ் ஹெட், 2 வந்து ஸ்டீவன் ஸ்மித். மற்ற எல்லாருமே வந்து ஹாட் அண்ட் கோல்டு, ஆன் அண்ட் ஆஃப் ஆயிருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல் தெரியாது. அவர் அன்னைக்கு காலைல இல்லை மேட்ச்க்கு பிச்சில் ஸ்டெப் பண்ணுறப்ப என்ன நினைக்கிறாரோ அவர் அதை பொறுத்து அவர் பேட்டிங் வரும் அன்னைக்கு. ஸோ இது ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் டீம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீம் வந்து சில நேரம் அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தானோட போனாங்கன்னா தே மைட் ஈவன் லூஸ் அவுட். ஸோ தே ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் எலிமினேட்டட் இன் த குரூப் ஸ்டேஜ். ஆஸ்திரேலியா ஹஸ் a very good chance of losing to all 3 teams அப்படின்னு சொல்றீங்க. I mean, yeah, okay, but yeah, very well might happen. ஓகே, அப்ப ஆஸ்திரேலியா வந்து எலிமினேட் ஆகும். நீங்க எல்லா ஷாட் வந்து கன்சிஸ்டண்டா எல்லா டொமஸ்டிக் லீக்லயும் பயங்கரமா விளையாடி இருந்தாலும் இன்டர்நேஷனலி இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரல. ஸோ நான் ஷார்ட் அவுட் ஆன பால் பார்த்தேன் அந்த போன மேட்ச்ல எல்லாம், அந்த ஸ்ரீலங்கா இதுலலாம் எல்லாமே அவர் பால் ரைஸ் ஆகி ஆஸ்திரேலியாவில் விளையாடுற மாதிரி மேலே வரும்ன்ட்டு விளையாடி ரொம்ப கீழே வந்து அவுட் ஆனது தான்.
ஷாட் அவுட் ஆனது இந்த ஸ்ரீலங்கா ஓடிஐஸில் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதுதான் அந்த அடாப்ட் பண்ணணும் ஷாட். இதில் சக்சீட் பண்ணணும் அப்படின்னா ஷாட் ஹேஸ் டு அடாப்ட் டு பிளேயிங் இன் சப்கான்டினென்ட். ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி இடுப்புக்கு வருன்ற மாதிரி செட்டிங் ஹிம்செல்ஃப் ஃபார் த ஷாட்ஸு. அதனால ஹீஸ் ஃபெயிலிங் அப்படிங்கிறது நான் பார்த்தது. பட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் 2 பேருமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க ஆஸ்திரேலியாவை. இது பலரும் பல தடவை ஆஸ்திரேலியாவை ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்க்கு முன்னாடி பண்ணுறது தான் நீங்களும் உண்மைதான் பண்ணுறீங்க. உண்மைதான். ம். உண்மைதான். ஆனால் எல்லாரும் இந்த வாட்டி எல்லாரும் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. இந்த தடவை உண்மையாலுமே நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்க ஆசையும் என்ன எதிர்பார்ப்பீங்க, ஆனா நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 2023 வேர்ல்ட் கப்லயும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்தாங்க. ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிரும் அப்படின்னு நான் சொன்னதுக்கே நிறைய பேர் என் கூட ஆர்கியூ பண்ணாங்க. இந்த தடவையும் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. குவாலிஃபை ஆயிரும் அப்படின்னு நான் ஒன்லி நம்புறேன். ப்ராப்ளம் வந்து அந்த ஃபார்மேட் தான். இந்த ம் வேர்ல்ட் கப் 23 வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ரவுண்டு யூ பிளேட் வித் ஆல் த டீம்ஸ். இங்க மொத்தம் ஆமா. 3 மேட்ச் தான். ஒரு மேட்ச் நீங்க தோத்தாலே அடுத்த மேட்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் பீயிங் அண்டர் ப்ரெஷர். அது அந்த பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன் வெற்றி. ஏன்னா அது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு 2 மேட்ச் தோத்தாலும் அதில் கம்பேக் பண்ண முடியும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஐபிஎல் மாதிரி அது எல்லாரும் எல்லாரோடய ஒரு மேட்ச் விளையாடுறது. ஸோ இப்போ இன்னொன்று நல்ல டீம்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதில் வந்து தோத்துட்டா வெளியே போயிடலாம். பட் பார்ப்போம். இருந்தாலும் ஆஸ்திரேலியா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்திரேலியா. அதனால வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா போகலாமா? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட். ஆஸ்திரேலியா ஆ கடைசியில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சது 2009 தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் நோ ரிசல்ட்ஸ்னால நிறைய டைம் எலிமினேட் ஆயிருக்காங்க. ம் ஸோ இது துபாயில் மழை பெய்யாது, பாகிஸ்தான்லேயும் மழை பெய்யாது இப்போ. பாகிஸ்தான்ல மழை பெய்யாது. பட் நோ ரிசல்ட்ஸ் முன்னாடி வந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பார்க்கலாம் லக் அவங்க ம் சைடுல இந்த தடவை இருக்கா இல்லையா. சரி, ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா போகலாமா? சவுத் ஆப்பிரிக்கா தெம்பா பவுமா கேப்டன், டோனி டிசோசி, கிளாசன், மில்லர், ரிக்கில்டன், ஸ்டப்ஸ், ராசி வாண்டர்சன், பாஷ், மார்க்கோ ஆன்சன், மார்க்ரம், வியான் முல்டர், கேஷவ் மகாராஜ், லுங்கிங்கிடி, காகிசோ ரப்பாடா அண்ட் தப்ரேஷ் ஷம்சி. நாக்கியா அவுட்டு. அதுக்கு பதிலாக தான் அவங்க கார்பின் பாஷ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பிளேயிங் லெவனை, அப்புறம் என்னன்னு பேசுவோம். அதான் பவுமா ஓப்பனிங்கு கூட ம் வந்து ரிக்ரூட்டனா டிசோசியான்னு தெரில. இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம்லாம் பார்த்தா ரிக்ரூட்டன் தான் ஓப்பனிங் இறங்குவாப்புல. ம் அண்ட் வேண்டர்டூசன் நம்பர் 3 கொஞ்சம் நல்ல ஃபார்மில் தான் இருக்காப்புல. ம் பட் அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸா வேண்டர்டூசனா அதுன்னு அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணணும். இல்லைன்னா ம் ஸ்டப்ஸ் மார்க்ரம் வச்சு 10 ஓவர் போடுவாங்களா அப்படின்றது அதே தான். இங்கிலாந்துக்கு இருந்த அதே தான். ரூட்டு லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன். வச்சு 10 ஓவர் போட முடியுமா அப்படின்றது தான் இங்கே. இல்லைன்னா மார்க்ரம், கிளாசன், மில்லர், யான்சன் வந்து 7ல் விளாடணும், நம்பர் 7ல். ம் இல்லைன்னா நம்பர் 8 வச்சு பவுலிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் மகாராஜ், ரபாடா ரொம்ப பவுலிங் வந்து தெரியல. கார்பின் பாஷா, லுங்கிங்கிடியா, முல்டர் மேபி ஒரு ஸ்பாட்ல விளாடப்புல. கொஞ்சம் ம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு லைனப் இது. ம். ம் ஸோ கன்சிஸ்டன்ட் பிளேயிங் லெவன் செலெக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க? பிளேயிங் லெவன் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. குறிப்பாக மாத்திக்கிட்டே தோத்தா இருப்பாங்க. இன்னும் மாற்றுவாங்க, அப்படிதானே? லுங்கி வந்து ஏன் இன்னும் அவர் இப்போ போடுற பவுலிங் பார்த்தாருன்னா அவர் ஏன் இன்னும் ஸ்குவாட்ல இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் லுங்கி யங்ஸ்டர் வந்து எஸ்ஏ 20லே வெளியே உட்காந்துருந்ததை பார்த்துருப்பீங்கன்னு அதான் நினைக்கிறேன். எஸ்ஏ 20ல. அந்த ம் யங்ஸ்டர் ஒருத்தர் நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு மப்பாக்கான்னு. அவர் ஏன் வந்து ம் டிராவலிங் ரிசர்வா வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கும். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் தான். வெற்றி, நீங்கள் நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பிக்கிறப்ப அதே ஆஸ்திரேலியா மாதிரி தான். நல்ல பவுலிங் அட்டாக் இருந்துச்சு. பட் நவ் இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் நாட்சே போயிட்டாரு. அப்புறம் ஏன் 4 பவுலர் சொல்லலாமே? கோட்ஸே பிரபாடா, மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ், தப்ரேஷ் ஷம்சி. 40 ஓவர் ஓட்டிடலாமே இந்த 4 பேரை வச்சு. அப்புறம் முல்டர், கார்பின் மிச்சம் பாஷ் இந்த ஸ்டப்ஸு, பாஷை வச்சு 30 ஓவர் ஓட்டிடலாமே. மார்க்கோ ஜான்சன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. ஒரு வேர்ல்ட் ம் கப்புக்கு கம்பேர் பண்றப்ப ஹீஸ் டெஃபினெட்லி கான். 10 ஓவர்ஸ் அவர் ம் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ரபாடா, மகாராஜ், ஷம்சி போதாதா? மகாராஜா கம்ப்ளீட் 40 ஓவர் பண்ணுவாரு. போட்டோம். அவர் 40 விளையாடுவாங்களா சொல்றீங்க. இந்த 11 அப்படின்றது தெரியல. நம்பர் 7ல ம் யான்சன் வச்சு விளையாடுவாங்களா? பட் போன ம் T20 வேர்ல்ட் கப் தான் விளையாடினாங்க. பட் அதான் ம் அது பார்த்து தான் தெரியும். மேபி அவங்க நம்பர் 8 வச்சு வேண்டர்டூசனும் விளையாடுவேன், ஸ்டப்ஸ் மார்க்கம் வச்சுன்னு போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பட் பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். தே ஹேவ் டு டிசைட் பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுமா இல்லை. பட் இப்போ 353 அடிச்சு தோத்துருக்காங்க. ஸோ ம் அவங்களால ஜஸ்ட் விக்கெட்ஸ் எடுக்க முடியலையே. நீங்க அதான் சொன்ன இப்ப லைனப் வச்சுட்டு அவங்க விளையாண்டாலும் விக்கெட்ஸ் அவங்களால எடுக்க முடியலையே. ஸோ ஷம்சி அந்த கடைசியா ஒரு டீம்ல 2 உங்களாம் ஆடலையே. மார்க்கோ இல்ல, ரபாடா இல்ல. இந்த டீம்ல மகாராஜ் மட்டும்தான் பவுலிங் போட்டது. அதுல வேற யாருமே இல்லையே. ஷம்சி போட்டாப்புல. ஷம்சி பவுலிங் போட்டாங்க. ஷம்சி ஒன்றும் ம் ரீசெண்டாக ஒன்றும் பெருசா விக்கெட் ஷம்சி டேக்கிங்காக ரொம்ப 2020 டிஃபென்சிவாக போடுறாப்புல.
டுவெண்ட்டி ம் டுவெண்ட்டிக்கு நல்ல எஃபெக்டிவா இருப்பாரு. ஆனா இதுக்கு எஃபெக்டிவா இருப்பாரான்னு 50 ஓவர்ஸ்க்கு தே பிளே அவுட். அதனால எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பான்னு தெரியல. ஸோ அந்த 20 ஓவர்ஸ் ம் மகாராஜா வந்து டிஃபென்சிவ், ஐ மீன் விக்கெட் எடுப்பாரு, 1 இல்ல 2 விக்கெட் எடுப்பாரு. 40 ஓவர்ஸ் 40 ரன்ஸ், சாரி 10 ஓவர்ஸ் 40 ரன்ஸ் கொடுப்பாரு. பட் ஷம்சி வந்து இப்போ டிஃபென்சிவா பவுன் பண்ணி இப்போ எல்லாருமே மிடில் ஓவர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. தே பிளே இட் அவுட், கடைசி 10 ஓவர்ஸ் பார்த்துக்கலான்னு கேரி அவுட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஷம்சி எஃபெக்டிவா இல்ல, இப்போ 2 பேரும் கம்பைன் பண்ணி விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா கஷ்டம். இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா போடுறாங்க, கூட இவர் குல்தீப்போ இல்ல வருண் சக்கரவர்த்தியோ மிக்ஸ் பண்ணி எப்படியோ விக்கெட் ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன் ஆஃப் த 3 டேக் விக்கெட். ஆனா ம் தட்ஸ் நாட் ஹேப்பனிங் வித் சவுத் ஆப்பிரிக்கா. அதே மாதிரி அவங்க ஒருவேளை இஃப் ஸ்டப்ஸ் யூஸ் பண்ணாலும் கூட, இல்ல மாக்ரம் யூஸ் பண்ணாலும் கூட, அவங்க ஸ்பின்னர் காம்பினேஷன் 3 ஸ்பின்னர் போட்டாலும் கூட அந்த வில் தே ஸ்ட்ரைக் இந்த மிடில் ஓவர்ஸ். அது ஓகே தான். இருந்தாலும் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த இப்போ பேக்கப்னு பார்த்தாலும் நாக்கியா இல்லை அப்படின்னா நேச்சுரலி ஜெராட் கோட்ஸே இன்ஜோர்டு, அடுத்து நாண்ட்ரே பர்கரு இன்ஜோர்டு, லிசார்ட் வில்லியம்ஸும் இன்ஜோர்டு. ஸோ இந்த 3 பேர் தான் இனிஷியலாக பார்ப்போம். அந்த 3 பேருமே இன்ஜோர்டு அப்படிங்கிறப்ப இன்ஜுரி தானே அவங்களுக்கு காஸ் ஆஃப் கன்சர்ன். இல்லாட்டி அவங்க நல்ல டீம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அவர் ஆளே இல்லையே, அதனால தானே லுங்கி ஸ்குவாடில் இருக்க வேண்டியிருக்கு. பட் அதே மாதிரி தான் போன தடவை லுங்கி ஸ்குவாட்ல இருந்து நிறைய போட்டு விக்கெட் வேற எடுத்தாப்புல. அந்த ம் மாதிரி பிச்சு வந்து இங்க கிடைக்காதுன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி அது கொஞ்சம் லுங்கி slow-ஆ, போடுற அந்த 24 ஸ்லோ பால் பாகிஸ்தான்லையும் போடலாமே. அதான் போடலாம். பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ரொம்ப பேட்டிங் பிச்சா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. பட் தே ஹேவ் ஆப்ஷன்ஸ். பட் ஆனா அவங்க அதெல்லாம் காம்பன்சேட் பண்றாங்க அவங்க பேட்டிங்கை வச்சு. இப்போ அந்த குரூப்பை பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு. ஏன்னா இந்தியா ஒரு கிளியர் ஃபேவரட்ஸ், நியூசிலாந்து அப்புறம் அப்புறம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு. இது வந்து யாரை போட்டு தள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஆன் இருக்கு. டே என்ன யார் வேணா யாரை வேணா நடக்குதுன்னு பொறுத்து. ம். எல்லா மேட்சுமே ரொம்ப இந்த இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச்மே தான் நாக் இருக்கும். அவுட்ஸ் வந்து தான். இந்த குரூப்ல ஆமா, என்னோட யார் ஃபேவரட் வேணாலும். ஆப்கானிஸ்தான் ம் தான். அப்படின்ட்டீங்க. அப்போ ஆப்கானிஸ்தானை பற்றி பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஓவராலாக குரூப்பில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உங்களுடைய ஃபேவரட் ஆஸ்திரேலியாக்கே போவோம். வெற்றி, அஸ்மத்துல்லா ஷஹீதி கேப்டன், இப்ராஹிம் ஜத்ரான், இக்ரம் அலிகில், ரஹமனுல்லா குர்பாஸ், செதிகுல்லா அத்தல், ரஹமத் ஷா வைஸ் கேப்டன், அஸ்மத்துல்லா உமர்சாய், குல்பதீன் நைப், முகமது நபி, நங்கி அலியா காரோட்டி. அவர் என்ன ஓட்டினாரோ கார் ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன், ஆனால் பிளேயர் அவர். ரஷீத் கான், ஃபரீத் அகமது, ஃபசல் ஹக் ஃபரூக்கி, நவீத் ஜத்ரான், நூர் அகமது, கசன்ஃபார் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜோர்டன் வித்ரான், ஐபிஎல்க்கும் வித்ரான். ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் ஸ்குவாடு சொல்லியாச்சு. மட்டும் நீங்கள் பிளேயிங்லன்னு சொல்லுங்கள். அதான் குர்பாஸும் ஜத்ரானும் ஓப்பனிங் இறங்குறாங்க இப்போ கூட ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம். ம் அட்டால் வந்து ஒன் டவுன் வந்தாரு. பட் ஆனால் ஐ திங்க் ரஹமத் ஷா ஒன் டவுன், நம்பர் 4 ஷஹீதி, 5 உமர்ஜாய் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ம் நைப், நபி, ரஷீத் கான். ம் 8. 9, 10, 11ல நூறும் ஃபரூக்கியும் ஷுவராக விளையாடுவாங்க. இன்னொரு பேஸ் ம் பவுலர் எடுத்துட்டு போறாங்களா இல்லை கரோட்டி விளையாடுறாரா, இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போறாங்களான்னு டிஃபரெண்ட் இது. ஐ திங்க் தே ம் வில் கோ வித் இன்னொரு ஸ்பின்னர் தான் நினைக்கிறேன். அப்போ இல்லைன்னா காரோட்டி தானா? இல்லைன்னா கீப்பிங் பண்ண முடியாது குர்பாஸ் அப்படின்னாருன்னா விக்ரம் அலிக்கு கூட விளையாடலாம். அவர் இப்போ வேற கொஞ்சம் இன்ஜுரி பேக் இதுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ ம் அலிக்கிலுக்கும் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க போன ப்ராக்டிஸ் மேட்ச்சில், கொஞ்சம் ம் ஹையராகவே இருக்கு. ஸோ மேபி அவரை கூட விளையாட விடலாம் அவங்க. அது ம் டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் ஃபிட்னஸ். குர்பாஸ் எல்லாம் கீப்பிங் பண்ண முடியுமா இல்லையான்றதை பொறுத்து. 50 இல்லைன்னா ஓவர் வேற. அதான் அதனால கரோட்டே இல்லைன்னா நவீத் ஜத்ரான் இல்லை ஃபரீத் அஹமத் 3 பேர்ல ஒருத்தர் விடுவாங்க. பட் வெற்றி, அவங்களுக்கு உங்களுடைய எப்படினாலும் ஃபேவரட் டீம் ஆப்கானிஸ்தான். எப்போயுமே நம்ம ஃபேண்டசி விளையாடும் போது நீங்கள் ஆப்கானிஸ்தானா பேக் பண்ணி வைப்பீங்க. நான் ஆப்கானிஸ்தானே எடுக்க மாட்டேன். இப்போ இந்த ஆப்கானிஸ்தானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து உங்களுக்கு ஷூரா தெரியும். அட்லீஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 40 ஓவர்ஸ் ஸ்பின் வரைக்கும் நீங்க போகலாம். அந்த 40 ஓவர்ஸ் ஸ்பின்னும் நல்லா போடுற ஸ்பின் போடுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இருக்கிறப்ப ஹையர் சான்ஸ் ஆஃப் தெம் வின்னிங் அதர் டீம்ஸ். இப்போ நீங்க 2020 வேர்ல்ட் கப் எக்ஸாம்பிள் எடுத்தா கூட தே லாஸ்ட் டு ஆஸ்திரேலியா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் இன்னிங்ஸ், மேக்ஸ்வெல்ஸ் இன்னிங்ஸ். இங்கிலாந்து இப்போ இருக்க ஃபார்ம் 2023. ஆமாம். 2020 வேர்ல்ட் கப். அதே மாதிரி இப்போ இங்கிலாந்து இருக்கிற ஃபார்முக்கு நம்ம ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ண கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஸ்பின்னர்ஸையும் ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுவாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்கன்னா they'll definitely struggle with Afghanistan spinners. சவுத் ஆஃப்ரிக்கா they can manage to some extent. இந்த 3 டீம்லையும் சவுத் ஆஃப்ரிக்கா will have a better chance with Afghanistan. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்கன்னா தென் சவுத் ஆஃப்ரிக்கா will definitely win. சேஸ் பண்ணாங்கன்னா இந்த டேர்ம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் they could choke with ம் Afghanistan spinners. And
அவங்க கூட ரீசெண்டா ஆப்கானிஸ்தான் தான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒன் டே சீரிஸ் ஜெயிச்சாங்க. நாட் த சேம் டீம், பட் ஒரு ஒன் டே சீரிஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் என்னோட ஸ்டில் ஃபேவரட்ஸ் டு கோ டு த செமிஃபைனல்ஸ் இந்த குரூப் வந்து ஒன் ஆஃப் தம் இஸ் டெஃபினெட்லி ஆப்கானிஸ்தான். ஓகே, ஃபேவரட்ஸுங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆப்கானிஸ்தான்ஸ் பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு 250க்கு மேலே அடிக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் வின்னிங். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு ஆப்போசிஷன் டீம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்பி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ தே ஷுட் ஆல்வேஸ் லுக் டு பேட் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் வின்னிங் த டாஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்களோட இதை சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ ஃபைனலாக சொல்லுங்கள், 2 டீம் எது போகும் குரூப் பிலேருந்து மட்டும் பேட் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பண்ணா அதுக்கப்புறம் டியூலாம் வராதா? ஸ்பின்னர்ஸ் bowling போறது கஷ்டமா இருக்காதா உங்களுக்கு? அவங்க எல்லாருமே குளோப் அந்த டாட்டர்ஸ் டியூ எல்லா இதுலையும் விளையாடிட்டு இருக்கவங்க தானே. திரும்பி சேஸ் பண்ண ஸ்பின்னர்ஸால டியூ ஹேண்டில் பண்ணி போடக்கூடிய அபிலிட்டி அதிகமா, இல்லை பேட்டர்ஸ் வந்து பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண முடியுமா இப்போ அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கணும். அவங்க ஸோ அதனால பேட்ஸ்மேன் நான் நினைக்கிறது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ரன் அடிச்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த குரூப் வந்து எனி டீம் கேன் வின் எனி இதுன்றதா. அந்த சைடு பங்களாதேஷ் எல்லாரும் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி நீங்க ம். சொல்ல முடியாது. அதனால ம். கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் ஆப்கானிஸ்தான் ஃபேவரட்ஸ்னு சொல்ற அளவுக்கு ஓகே, என்னதான் ஆஸ்திரேலியா எல்லாரும் கொஞ்சம் பவுலிங் அட்டாக் கம்மியா இருந்தாலும், இங்கிலாந்து கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இல்லைனாலும், ஆப்கானிஸ்தான் ஃபேவரட்ஸ்னு சொல்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு இன்னும் இல்ல. எல்லாம் ஸ்டார் இன்னும் பிளேயர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. சிங்கிள் ஹேண்டடா ஸோ ஜெயிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றீங்க. அந்த 4 ஸ்பைடர்மேன் போட்டு ஒருத்தர் ஸ்பைடர்மேன் ஒருத்தரை காமிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இந்த குரூப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஸ்பைடர்மேன் எது அப்படின்னு தெரியல, குவாலிஃபை ஆகிற போகிற ஸ்பைடர்மேன் மட்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் 2 டீம் எது இப்போ சொல்லணும்னா குரூப் பில இருந்து இப்ப சொல்லணும்னாவா? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. 2 I will go for South Africa and England. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து. வெற்றி சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான். சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான். Like, ஓகே, நான் வந்து ட்ரெடிஷ்னலாக சொல்கிறேன் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா போவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே அந்த குரூப்பும் நம்ம எல்லாருமே இந்தியா நியூசிலாந்து அக்ரி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நான் என்னோட இதை மாற்றிக்கிறேன். ஸோ என்னோட 4 செமிஃபைனலிஸ்ட் வந்து இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. மட்டும் நீங்கள் இந்தியா, நியூசிலாந்து, அப்புறம் இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா. இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. வெற்றி இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய பிக்ஸு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அஸ் வி பில்ட் டுவர்ட்ஸ் டோர்னமெண்ட். இன்னும் வர வர நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். இன்னும் நிறைய எதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நம்ம வியூவர்ஸ் சொல்கிறாங்களோ அதை பற்றியும் நம்ம பேசுவோம். கிரிக்கெட் மட்டும் இல்லை, வேறு மற்ற ஸ்போர்ட்ஸ் பற்றியும் பேசலாம். ஃபுட்பால் மட்டும்லாம் வந்து பெரிய ஃபுட்பால் பஃப், நிறைய விஷயம் அவருக்கு தெரியும். ஃபுட்பால் பற்றி பேசலாம். F1, டென்னிஸு, ஸ்போர்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், நாட்டு நடப்புகள், சுவாரஸ்யமான விஷயங்கள், ரெஸ்டாரண்ட்ஸும் சரி, சினிமாவும் சரி, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன். உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெற்றி அண்ட் மட்டு உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டா வி கேன் சே குட் பை. இது எங்களோட ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ். எங்கள் குரூப் சேர்ந்து நாங்கள் யூஸ்வலாக பேசுறது எல்லாருக்கும் என்ஜாய் பண்ண எதிர்பார்க்குறோம். அது எங்களுக்கு அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும் எதிர்பார்க்குறோம். எங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்குறோம். வி லுக் ஃபார்வர்ட் டு இட். ஓகே, ஸோ தேங்க்யூ. பாய் வெற்றி, பாய் மட்டு. பாய் பாய்.